ஓகே. இதுல என்ன என்ன சொன்னீங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நான் கூகுள் கிளவுட்ல எல்லாமே போட்டிருந்தேன். ஆனா இப்ப டக்குன்னு கேன்வாஸ்ன்னு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபோல்டர்லாம் காமிக்கவே இல்ல. ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்குள்ள போனா தான் இது காமிக்குது. ரெடி பண்ணதையா? ஆமா சார். நான் ஆல்ரெடி இந்த ஹோம் கூகுள் போங்க, ஹோம் கிளா போங்க. இப்ப நானு வெறுமனே இப்ப நம்ம கேன்வாஸ் போறோம்னா, அந்த ஃபோல்டர்ஸ் வந்து எங்க போய் பார்க்கணும்ன்றது தான் தெரியாம இருந்துச்சு. கீழ வாங்க, கீழ வாங்க. இதா இருக்கு இல்லையா? ரீசென்ட்டா. ரீசன்ட் டிசைன்ஸ்ல நீங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே நேமிங் வச்சு பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே தனித்தனியா ஷோ ஆகும். ஆ, ஆ. ஸோ நீங்க நெறைய ஒர்க் அவுட் பண்ணி புதுசா ஒர்க் பண்ணீங்களா? இல்ல சார் எனக்கு நான் சேஞ்ச் பண்றேன் சிலது. அது சேஞ்சே ஆகாம எனக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் நான் அப்புறமா ஒரு எப்பவுமே ஃபோல்டர் நீங்க மாரி ஒண்ணு ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு எல்லாமே ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இதுலயும். ஆ, நீங்க அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபோல்டரா ஃபோல்டர் போட்டு மாரி சேவ் ஒண்ணு பண்ணிக்கலாம். கிரியேட் ஆ அப்படிதான் பண்ணேன் சார். அதுக்கப்புறமா தான் அந்த மாரி பண்ணேன். ஓகே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த டூல்ஸ்ல? இல்ல சார். சரி, ஓகே. ஆனா இமேஜ் சப்மிஷன் செட்ஸ் மோஸ்ட்டா எல்லாமே வந்து பெய்டா தான் இருக்குல்ல சார்? ஃப்ரீ இருக்குமேப்பா. ஏன் பெய்டு வருது? ஆ இப்ப நான் இந்த வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அந்த வாட்டர் மார்க் சேர்த்து இந்த மாரி தான் இருந்துச்சு. நம்ம இப்ப நீங்க செர்ச் பண்ணும்போது லெஃப்ட் சைடுல ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும்பா. எக்ஸாம்பிள் ம். நீங்க ம். டெம்ப்ளேட்ஸ் போடுங்களேன். டிசைன் செக் பண்ணுங்க. டிசைன் செலக்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சர்ச் பண்ணுங்க. ம். இல்ல. இதுல வந்து Facebook ஆட்ஸ்ன்னு கொடுங்க. Facebook போஸ்ட்ன்னு கொடுங்க. Facebook போஸ்ட். Facebook போஸ்ட்ன்னு கொடுங்க. கீழ வாங்க. கீழ வாங்க. அதுல ம். ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத சூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். ம். இதுல பெய்டுன்னு வருது வந்து இமேஜ் மட்டும் தான் பெய்டு. மத்தெல்லாம் டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. சில இமேஜஸ் மட்டும் தான் நமக்கு வந்து பெய்டா ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் ரிமூவ் ம். பண்ணிட்டு அதே மாரி இருக்க இமேஜஸ் நீங்க Googleல இருந்து எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். சரிங்க சார். இப்ப நீங்க இந்த கலர சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த கலர்ஸ் தீம்ல உள்ள அ எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரெட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர்ஸ்ல உள்ள இமேஜஸ்லாம் நெறைய வரும் உங்களுக்கு. அந்த மாரி ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்போம். ம். சரிங்க சார். இந்த Facebook போஸ்ட்டு, Google போஸ்ட்டு, Instagram போஸ்ட்டு, YouTube ம். தம்ப்நெயிலு. இப்ப ஒரு ஃப்ரீ இமேஜுக்குள்ள போங்களேன். உள்ள போனீங்கன்னா, அங்க போய் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய ஃப்ரீ வரும். ம். இது பெய்டு போஸ்ட்டு. பெய்டுன்னு ஆப்ஷன் காட்டுனா பார்த்தீங்க ஆ ஆமா சார். மேல பெய்டு. இப்ப ஃப்ரீ போஸ்ட் போயிட்டு, ஃப்ரீ போஸ்ட்டுக்குள்ள போயிட்டு, ஃப்ரீ சூஸ் பண்ணி தான் இருக்கு. இல்லப்பா ஃப்ரீ டிசைன் ஃப்ரீ தான் உங்களுக்கு. உள்ள இருக்க ம். இமேஜ் தானே, அது நம்ம மாத்திக்கலாம்ல. ம். அத ஒரு இமேஜ் நீங்க சூஸ் பண்ணுங்க. கஸ்டமைஸ் திஸ் எலிமெண்ட் குடுத்தீங்களா? இப்ப உள்ள போயிட்டு இங்க டிசைன்ஸ் பாருங்க. இங்க போய் டிசைன்ஸ் பாருங்க. சரிங்க இதுல சார். ஃபுல்லா ஃப்ரீ தான் உங்களுக்கு எல்லாமே. ம். சரிங்களா? சரிங்க சார். இமேஜ் மட்டும் பெய்டா இருந்துச்சா அத மாத்திக்கோங்க. அதுல என்ன ம். சரி, ஓகே. ஆ இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ் போங்க. இமேஜ் சப்மிட் பண்ணலாம். ம். எது சார் ஓப்பன் பண்ணும்? ஒரு நிமிஷம்.
ஃபோர் ஷேர்டு, அப்புறம் வந்து இது எல்லாமே மீடியா ஃபயர் எல்லாமே வந்து இமேஜ் சப்மிஷன் சைட்ஸ் தான். ஓப்பன் பண்ணி பாருங்க. ம். myspace.com. ம். டேட்டா அப்லோட் குடுத்துருங்க. ஒரு இமேஜ் அப்லோட் குடுக்குறாங்க. பண்ணுங்க. ஒரே நிமிஷம், எப்பயுமே இமேஜ் அப்லோட் பண்ணும்போது, அதோட நேம் வந்து நமக்கு என்ன சர்ச்ல இருக்குமோ, அந்த கீவேர்ட் பேஸ்ல இருக்கணும். சரிங்களா? அப்பனா தான் ம், ம். Googleல சர்ச் பண்ணும்போது, உங்களுக்கு இமேஜஸ்ல போனீங்கன்னா, நெறைய இமேஜ் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஆமா சார். அங்க ம், ம். இமேஜ் ஷோ உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து அங்க Googleல நம்ம சேவ் பண்ணும்போது, எப்பவுமே நேம் வந்து Google பேஸ்டு கீவேர்ட் நேமா இருக்கணும். சரிங்களா? ம். சரிங்க சார். கண்ட்ரோல் ஆல் குடுத்தே பண்ணிருங்க. ரீநேம் குடுத்து பண்ணுங்க. ட்ரெய்னிங் குடுக்கணுமா சார்? Google Cloud பிளாட்ஃபார்ம் போதும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல iPhone 1 போடலாமா? அது போட்டுக்கலாம். Google பிளாட்ஃபார்ம் 1, Good பிளாட்ஃபார்ம் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதானே. சப்மிட் பண்ணும்போது லாகின் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. எது சார்? கூகுளா? கூகுள்ல வச்சு லாகின் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. இப்போ நீங்க இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். இமேஜ் கிளிக் பண்ண முடியலையா? இமேஜ் தனியா யூஆர்எல் வச்சு பார்க்க முடியலையா? சூஸ் பண்ணுங்க. ஷேர் கொடுங்க. ஷேர்னு கொடுங்க. அந்த இமேஜ் யூஆர்எல் கேக்குதா? அதை கிளிக் பண்ணி உள்ள தனியா போய் பாருங்க. ஓகே தாங்க. இப்ப Google Cloud பிளாட்ஃபார்ம்ல Google Cloudன்னு அடிச்சாங்கன்னா, நம்ம லோகோஸோடைய நம்முடைய இமேஜஸோட ஷோ ஆகும். எங்க Googleலயும் ஷோ ஆகும். கரெக்ட்டா? அதான் ஓகே. ஷேர்டுங்கிறது ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து அங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? கீழ வாங்க. ம். கமெண்ட்ஸ்ன்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆமா சார். இப்ப கமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்ட்டா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம ட்ரெய்னிங் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு இது சப்மிட் பண்ணுங்க. நீங்க லாகின் தானே இருக்கீங்க. நீங்க கமாண்ட ஈஸியா பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். ம். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபோன்னு குடுக்க வேணாம். கூகுள் பிளாட்ஃபார்ம் நம்ம ட்ரெய்னிங் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, கைண்ட்லி செக் திஸ்ன்னு ம். சொல்லிட்டு லிங்க். சரி.
இது லிங்க் அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணலாம். டேட்டா லிங்க் கொடுங்க. ஏஹெச்எஃப் இல்லாமல் லிங்க் கொடுங்க. பிகாஸ் ஆஃப் ஏஹெச்எஃப் இல்லாமல் கொடுங்க. லிங்கே அலோவ் பண்ணலையோ இப்படி இருக்கலாம். நீங்க HTTPS எடுத்துருங்க. ஜஸ்ட் இது மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து லிங்க் அப்ரூவ் பண்ணல, சரிங்களா? வேற வெப்சைட் போய் செக் பண்ணுங்க. சில டைம்ல வந்து லிங்க்ஸ் அப்ரூவ் பண்ணுவோம் நம்ம கமெண்ட் பண்றத. ஸோ இது அது நம்ம இனிமே சப்மிட் பண்றோம், அவ்வளவுதான், சரிங்களா? நம்ம இந்த பேக்லிங்க்ஸ் பண்றது நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம், சரிங்களா? இமேஜ் சஜஷன்ஸ்ல வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேக்லிங்க்ஸ்ல வந்து பேக்லிங்க்ஸ் கொடுக்க மாட்டான். சம்டைம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம், டெஸ்கிரிப்ஷனு அவனே வெப்சைட்ஸ்னு கேட்பான், அந்த இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட்டுங்கிறது நம்ம தெரியல, ஒரு ஆப், அது ஃபேஸ்புக் மாதிரி. இதை விட்டுருங்க. யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்னாப்சாட்டுங்கிறது, சரிங்களா? இப்போ நம்ம அளவு நிறைய யூஸ் பண்றாங்க ஸ்னாப்சாட். மைஸ்பேஸ் டாட். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒன்று தானே சப்மிட் பண்ணிருக்கீங்க இங்க ஃபோர்ஸ்பேஸ்ல. எல்லாமே மூணுமே அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மூணுமே அப்லோட் பண்ணிருங்க நம்ம ஃபோர் ஷேர்ல, சரியா? Your password will be sent to your email ID. உங்களோட இமெயில்ல கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் உங்க மெயிலுக்கு சென்ட் பண்ணிருப்போம். வரலையே சார். ஆல் மெயில்ல பாருங்க. சொல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் போங்க, அடுத்தது போங்க, அவ்வளவுதானே. மீடியா ஃபயர் எடுத்துக்கோ சார்.
வெயிட் பண்ணுங்க, டிஸ்மிஸ் கொடுங்க. க்ளோஸ் பண்ணிடுவா சார். க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த மீடியா ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேமஸான வெப்சைட்டு. மேலே வந்து ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கா ரைட் சைடில், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். தனித்தனி இப்போ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபோல்டர்ஸாக கொடுத்தீங்க அப்லோட் பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. மேலே அப்லோட் இருக்கும். ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பேக் லிங்க்ஸ்னு பார்த்தா மேலே இருக்க அந்த லிங்க் எடுத்து தான் நீங்கள் கீழே வைக்கணும். சரிங்களா? ஷீட்டில் போகும்போது மேலே இருக்கிற மீடியா ஃபயர் லிங்க் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து பேக் லிங்க்ஸோட கான்செப்ட். பேக் லிங்க்ஸோட லிங்க் இதை எடுத்து நீங்கள் கீழே வைக்கணும். இல்லை கமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இல்லையா? ஷேர் பண்ற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லையா? ஷேர் திஸ் ஃபோல்டர் இருக்கு, வேற எதுவும் இல்லை. தனியா வந்து இமேஜுக்கு அப்லோட் பண்ற மாதிரி இல்லை. சரி, ஓகே. வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ சபிஷன் சைட்ஸ் போங்க. இவ்வளவுதானே இமேஜ் சபிஷன் சைட்ஸ். சரிங்களா? இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க 2-3 வெப்சைட்ஸை. வீடியோ சபிஷன் சைட்ஸ் வீடியோஸ் ரெடி பண்ணிருக்கீங்களா இப்போதைக்கு எதுவும்? ஆமா சார். சரி, வீடியோ சபிஷன் சைட்ஸ் போங்க. யூடியூப் அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. யூடியூப்பும் வீடியோ சபிஷன் சைட்ஸ் தான்ப்பா. சரிங்களா? பட் அவங்க தெரியுமா விட்டுலாம் நம்ம. சரிங்களா? இல்ல என்ன கொடுக்க சார்? ஸ்கிப் பண்ணிடுங்க. டிஸ்கவர் வாட்ச் வீடியோஸ் கொடுங்க. ஆச்சு. ஃப்ரீடம் இருக்கா? இந்த ஃப்ரீ ஆப்ஷன் இல்லையா பாரு, கீழே வாங்க. கீழே வாங்க. சரி, நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போங்க. ஸ்கிப் பண்ணுங்க. பிளாக் வந்து அலோ பண்ண வெப்சைட்ஸ். ஆமா. myspace.com அதுல போய்ட்டுமா? myspace இல்ல சார்.
இதில் என்ன கொடுக்க சார்? ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை ஆஹா. எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. டிசைனர் கொடுங்க. அப்லோட் பண்ணுங்க. இல்லை, இது மை ஸ்பேஸில் தானே சார் ஒர்க் பண்ணுறோம். இது மீடியா ஃபைல்லேருந்து வந்திருக்கு. முன்னாடி கொடுத்தது இப்போ தான் இருக்கு. அதை விட்டுருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, இல்லை ஆல் மெயில்ஸில் செக் பண்ணி பாருங்க. வரல சார். டெய்லி மோஷன் தானே பண்ணுங்க. மை ஸ்பேஸ் சொல்லல, என்ன சொன்னீங்க? இந்த சைட் தான். ஆமாம் சார். வெரிஃபை ரீசன் கொடுங்க. வந்துச்சா? இல்லை சார். சரி, சம்டைம் லேட்டாக கூட வரும். நீங்கள் வேறு ட்ரை பண்ணுங்க பக்கம். flickr.com யூஸ் பண்ணுங்க. அப்லோட் ஆப்ஷன் சொல்லிட்டு வீடியோஸ் எதுனா நீங்கள் அப்லோட் பண்ணுறதில்ல. இப்போ முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதுலேயே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பார்த்தீங்களா? அதில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் சரிங்களா? இப்போ இதுலயும் போட்டோஸ் அப்லோட் பண்ற மாதிரி ரெண்டுமே தான் சார் கேக்குறாங்க. ரெண்டுமே அப்லோட் பண்ணுங்க. அதில் ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம. சரிங்க சார். அந்த வீடியோ வரலையே சார். கேலரிஸ் போங்க. ஆல்பம்ஸ் செக் பண்ணி பாருங்க. என்ன சார்? ஆல்பம்ஸ் மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இப்போ அப்லோட் பண்ணுங்க.
என்ன ஃபார்மட்ல இருக்கு? MP4ல தானே இருக்கு. ஆமா சார். லெஃப்ட் சைடுல இருக்க டிஸ்கிரிப்ஷன், டைட்டில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க. இது தனித்தனியா வந்துச்சு. டேக்ஸ் போடுங்க, எல்லாமே பண்ணுங்க. இல்ல ஸ்பேஸ் விட்டா தனித்தனி டேகா எடுத்துருங்க சார். இப்படி கொடுக்கலாமா இல்ல அண்டர்ஸ்கோர் போட்டு கொடுக்கணும்? அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்க. என்ன அப்லோட் ஆகலையா? அப்லோட் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்தா இல்ல இல்ல. போட்டோஸ்னு கிடையாது, கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக்கபிள் இல்லையா? ஆமா சார். இங்க வருது சார் கேமரா ரோல். மேல நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. இதை டெலீட் பண்ணிடுவோம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுத்தோம். டெலீட் பண்ணுங்க. இதானா இமேஜே வரலையே. என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இன்னும் இமேஜ் வரல சார். லோட் ஆகிட்டு இருக்காங்க. கீழே வாங்க. இல்ல ஆட் கமெண்ட் இருக்கா? இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ராக்கிங்ஸ்ல கொடுத்து பாருங்க. இல்ல கொடுக்க முடியுதா சார்? பேக் லிங்க் பண்ண முடியுதா? ஓகே. இதே மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாருமே அலோவ் பண்ணுவோம், சரிங்களா? அப்படி அலோவ் பண்ற வெப்சைட்ஸ்ல எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணா கொடுத்துடலாம், சரிங்களா? சரிங்க. ஓகே. ஓகேவா? இன்னும் 2-3 ட்ரை பண்றீங்களா? ஓகே தான் சார். ஓகே. நீங்க நாளைக்கு வரும்போது வந்து ஒவ்வொரு இதுக்கும் 3 வெப்சைட்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லிங்க்ஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க, சரிங்களா? சரிங்க சார். இப்போ இது வந்து நம்ம ஒரு லிங்க்குக்கு தான் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சைட்டே ஒன்று பேக் லிங்க் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி சார் பண்றது? ஒரு சைட்டே பண்ண சொன்னாங்கன்னா இதே கான்செப்ட் தான். நீங்க எத்தனை கீவேர்ட்ஸ் தான் ஒர்க் பண்ண போறீங்க? சைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் உங்களை வந்து எத்தனை சர்வீசஸ் இருக்குது, அந்த எத்தனை சர்வீசஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு பாத்துக்க போறீங்க. இப்போ 4 ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்னா நம்ம 4 ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனியா இந்த மாதிரி இமேஜஸ் பண்ணி 5 சைட்ல அப்லோட் பண்ணுமா? ஆமா, 4 ப்ராடக்ட் நீங்க அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷன். சரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளவுட் பேஸ் சர்வீசஸ் வச்சிருக்காங்கன்னா, கிளவுட் பேஸ் சர்வீஸ்ல ஒரு 6 சர்வீஸ் ஒர்க் பண்றாங்கன்னா 6 சர்வீஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தானே இருக்கும். சரிங்க சார். ஆனா இப்ப நம்ம எல்லாமே வந்து இப்ப இந்த இமேஜ் வீடியோ எல்லாமே ஒரு 5 சைட் தான் நம்ம போட போறோம். அதுக்கு மேல போட மாட்டோம் சார். ஆமா, ஒரு கீவேர்ட் இது வந்து ஒரு ஒர்க்கிங் பேஸ் மெத்தட். இது ஒரு கீவேர்டுக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றீங்க, சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே நீங்க கத்துட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன், சரிங்களா? எப்படி ஒர்க்கிங் மெத்தட்ஸ்ல ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு, எப்படி வந்து கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, எத்தனை ஸ்டேஜஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்க சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது ஃபோரம் சப்மிஷன்ஸ் போலாம்.
ஃபோரம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஓகே. டிஸ்கஷன் தானே சார்? என்னமா? டிஸ்கஷன் மாதிரி தானே சார் ஃபோரம்? வெரி குட். ஸோ ஃபோரம் சப்மிஷன்ஸ் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ். சரிங்களா? டிஸ்கஷன்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சைட்ஸை தான் ஃபோரம் சப்மிஷன் சைட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஃபோரம் சப்மிஷன் சைட்ஸை வந்து ஓபன் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ். அதில் பெஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே மோஸ்ட்லி புரியும். அதே கான்செப்ட் வச்சு தான் எல்லாருமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்க கோரா கேள்விப்பட்டிருப்பீங்களா? எது சார்? கோரான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கோரா. ஆமா சார். அது வந்து ஒரு ஃபோரம் சப்மிஷன் சைட்ஸ் தான். அதை ஓப்பன் பண்ணுங்க. நான் அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Quora.com. இது ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க ப்ரொஃபைல் போங்க. எப்பவுமே ஒரு வெப்சைட்ல போய் நீங்க லாகின் பண்ணி செஞ்சீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்து ப்ரொஃபைல் லிங்க் கிரியேஷன் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க. இல்ல ஆன்சர் क्वेश्चंस கொடுக்கவா சார்? நோ நோ நோ. இருங்க ஒரு நிமிஷம். நோ சப்போர்ட் போட்டிருக்காங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ரைட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப்னு இருக்கு பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு. ஆமா சார். ஐ ஆம் ஏ கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஐ ஆம் ஏ கிளவுட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டுட்டு லிங்க் பிளேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பேக்லிங்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபுல்லாக நம்ம அதை பற்றி யோசிக்கணும். சரிங்களா? ஒரு வெப்சைட்ல கிரியேட் பண்ண முடியுமா? இமேஜ் சப்மிட் பண்ண முடியுதா? அது இந்த வெப்சைட் அந்த வெப்சைட்லாம் கிடையாது. எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியுதான்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். இதை வந்து டைரக்டாவே உங்களுக்கு லிங்க் கொடுக்குது பாருங்க. ஏஹெச்எஃப் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்க டைரக்டாவே காப்பி பண்ணி போடும்போது லிங்காவே பிளேஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப நீங்க அந்த ஏஹெச்எஃப் ரிமூவ் பண்ணிருக்கீங்க. எடிட்னு கீழ இருக்கு லிங்க் பாருங்க. வர்க் ஆகுது சார். லிங்க் ஒர்க் ஆகுதுப்பா. ஆனா ஏஹெச்எஃப் ஓட வருது. ஏஹெச்எஃப் ஒர்க் ஆகுது. நீங்க டைரக்டாவே லிங்கா நீங்க காப்பி பண்ணி போடுறீங்க. லிங்க் நீங்க போடல உள்ள. ஏஹெச்எஃப் உள்ள இருக்கிறது வந்து லிங்க் தனியா எடுத்து போட்டிருக்கீங்க. ஃபோர்ஜெட்ன்ட்டு. ஸோ முன்னாடிக்கு பின்னாடியே இருக்கிற ஏஹெச்எஃப் ரிமூவ் பண்ணிருங்க. ஆல்ரெடி ஏஹெச்எஃப்ல தான் இருக்குது. இதை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்றீங்களா சார்? ஏன்னா நீங்க பிளேஸ் பண்ணது ஏஹெச்எஃப் லிங்கே கிடையாது. ஆக்சுவலா நீங்க பிளேஸ் பண்ணது வந்து நீங்க நம்ம டைரக்டா நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் லிங்க் கொண்டு வரும்ல, அந்த லிங்க் டைரக்டா பிளேஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அதனால தான். சரியா? இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் லிங்க்கும் பண்ணியாச்சு நம்ம. ரைட், ஓகே. இப்போ உள்ள இப்ப எக்ஸாம்பிள் இங்க கோரா வந்து என்ன சார் எதுக்கு சார்னா, நம்ம மோஸ்ட்லி கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் வர வெப்சைட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அதுல பேக்கிங் பண்ணுவோம். பிளஸ் வந்து இந்த மாதிரி கோரா சைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரேங்கா இருக்கும் அங்கங்க. இப்ப கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர்ஸ் பண்ண போறோம். ஆன்சர்ஸ் பண்ணி நம்ம ரெஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்னா சர்ச் கோரால போயிட்டு டேரக்டா வந்து கூகுள் க்ளவுட்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடான வெப்சைட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். மேல பாருங்க சர்ச் கோரான்னு இருக்கா. சர்ச் கோராக்குள்ள போயிட்டு இங்க போயிட்டு நீங்க கூகுள் க்ளவுட்னு சர்ச் பண்ணுங்க. எஸ், இங்க இந்த வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கூகுள் கிளவுட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அசூர் அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்கா. இதை கிளிக் பண்ணி எடுத்து ஒரு உங்களுக்கு
நம்ம கண்டென்ட் இந்த கண்டென்ட் நீங்க கூகுள் ஓப்பன் நிறைய பிளாக்ஸ் இது வரும் உங்களுக்கு. அதுல இருக்க ஏதாவது கண்டென்ட் எடுத்துக்கோங்க, லைட்டா மாடிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம் நிறையா. சும்மா எடுங்க மேலே அந்த டாபிக் கவர் பண்ணுங்க, அந்த கொஸ்டினை கவர் பண்ணுங்க. கொஸ்டினை ஆன்சரை இதை அப்படியே கொஸ்டினை மட்டும் காப்பி பண்ணுங்க. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கூகுள் க்ளோன் அஜூர் க்ளோன் இருக்கா? அமேசான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. அசூர் ப்ரொவைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அசூர் ப்ரொவைட்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. காப்பி பண்ண ப்ளேஸ் பண்ணுங்க. இதுலையா சார் ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆன்சர் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ நமக்கு தேவையான பேக்லிங்ஸ் ஒன்று கொடுங்க. செக் அவர் கூகுள் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம பேக்லிங் லிங்க் ஒன்று கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஏஹெச்எஃப் இந்த வெப்சைட்ல அப்லோட் ஆகாது. அதனால டேரக்டா லிங்கே நீங்க கொடுத்துடலாம். லிங்கா கொடுத்தனா அவனே வந்து வெப்சைட் லிங்க் என்ன இருக்கு, நம்ம டைட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துப்பான். சரிங்களா? செக் அவர் வெப்சைட், செக் ஒரு வெப்சைட். ஓகே, கொடுத்துட்டு நீங்க அதை எடுத்து விடுங்க. போஸ்ட் கொடுங்க. நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் டேட் இருக்கட்டுமா சார்? இருக்கட்டும், நோ இஷ்யூஸ். செக்கர் வெப்சைட் போலன்னு கொடுங்க. போஸ்ட் பண்ணுங்க சார். இப்போ நீங்க இமேஜ் அப்லோட் பண்றவனா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி விடுங்க. பட் இது ரிலேட்டடா இருக்கணும். சரிங்களா? அதுதான் மேட்ரு. ஏன்னா வந்து கூகுள் க்ரோராவே டிலீட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஆன்சர்ஸை சொல்லி கொடுக்குறது வேற, எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லி தரேன். பட் வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது நீங்க வெரிஃபை பண்ணும்போது உண்மையிலே இதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்க, போஸ்ட் கொடுங்க. இது ஓகேவா சார்? இந்த இமேஜ் ஓகே தான். நம்பர் தப்பா போட்டிருக்கீங்க, கரெக்டா கொடுக்கணும். சரிங்களா? எஸ் கொடுத்தீங்க லாஸ்டா. டன் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இது பிளேஸ் பண்றோம். நம்ம மேல வந்து நமக்குன்னு தனியா யூஆர்எல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா? சரிங்களா? அந்த கோராவை பொறுத்தளவுக்கு நிறைய மார்க்கெட்ஸ் பண்ணலாம். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, நீங்களே கொஸ்டின்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இவங்களே ஆன்சர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸோட யூஆர்எல்ஸ் அவங்க டேக் பண்ணி எடுத்துப்பாங்க. அதை வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணி அதை ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? பண்ணலாம் நம்ம. சரிங்களா? மற்ற வெப்சைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, வேமா அப்ரூவ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தேவை வந்து பேக்லிங்ஸ் தான். கரெக்டா? அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, தென் க்ளோஸ் பண்ணுங்க. கூகுள் கிளவுட் கோரான்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள் கிளவுட் கோரா சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வந்து ரேங்க்டு ஆன்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ இங்கே எங்கேயாவது கூகுள் க்ளவுட்னு சர்ச் பண்ணாங்களா இந்த ஆன்சர்ஸ்லாம் ஷோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கீழே வாங்க நிறைய வந்து கோராஸோட ஆன்சர்ஸ் வந்து நிறைய வரும் அதில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து இல்லை மேலே போங்க. இங்கே கீழே பாருங்க 5 ஆன்சர் இருக்கா, ஜிசிபி, கூகுள் க்ளவுட். மோஸ்ட்லி வந்து எக்ஸாக்டா தான் இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே. சரிங்களா? இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னா ஒரே ஆன்சர்ஸை கூட நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா கொஸ்டின் ஒரே தான். வாட் இஸ் கூகுள் க்ளவுட், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கூகுள் க்ளவுட், வாட் இஸ் த ஃபியூச்சர். மோஸ்ட்லி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரே ஆன்சர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்க ஒரு பேக்லிங்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேக்லிங்ஸ் வந்து கோரால அக்செப்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 ஆன்சர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு அவன் ஒத்துப்பான். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரே லாகினை வந்து மல்டிபிள்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போறாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தென் வந்து ஆர்டிகல் சப்மிஷன் கோரால பண்ணலாம்.
அங்க உள்ள போங்க. இல்ல இப்போ இதுக்கு கன்டென்ட் வந்து நம்ம இதுல இருந்தே கூகுள்ல இருந்தே எடுத்து போட்டா அது ஓகே தானா சார்? அது போடக்கூடாது ஆக்சுவலா. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நீங்க வந்து படிச்சு பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை ஓன் கண்டென்ட் தான் நீங்க கொடுக்கணும். as per the rules. ம். ஏன்னா அவன் ம், வெப்சைட் ம். வந்து ஸ்பேம் ஆகக்கூடாது இல்லையா? மத்தவங்க வெப்சைட்டை கண்டென்ட் காப்பி பண்ணி போடக்கூடாதுல்ல. ஆமா, ஆமா. ம், ம். சரிங்க சார். quora.com போங்க. உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இருக்கு பாருங்க. சரிங்களா? நீங்க எழுதுற கண்டென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மானிட்டைசேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஷோ ஆகக்கூடிய எல்லாத்துக்குமே அவனுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்றான். சரிங்களா? ம். உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. இல்ல பண்ண மேல நான் இல்ல ஒரு நிமிஷம். ஆட் கொஸ்டின் பக்கத்துல உங்களுக்கு பீன்னு ஷோ ஆகுது பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா. வெயிட் அதுதான் சார் பண்ணுங்க. கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? மானிட்டைசேஷன் ஷோ ஆதா? இதுதான் நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ட்ரை பண்ணி சரி. பார்க்கலாம். இப்படி வந்து கிரியேட் ஆட் நம்ம வந்து மற்றவங்க ப்ரொஃபைல நம்மளுடைய ஆட்ஸை நம்ம ஷோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 500 வெப்சைட்ஸுக்கு வந்து நீங்கள் 500 ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா 500 யூஆர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ அந்த பேஜஸ்லாம் வந்து இவங்க ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மானிட்டைசேஷன் பண்ணுறது. சரிங்களா? உங்களுடைய ப்ரொஃபைல மானிட்டைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க அதில் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி. தென் வந்து கீழே வாங்க. டிராஃப்ட்ஸ் அப்படின்னா நீங்க ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆன்சர் நீங்க என்ன பப்ளிஷ் பண்ணலாம் அது டிராஃப்ட்ல ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ மோர் ஆர் லெஸ் அவ்வளோதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லிஸ்ட்டு ஒரு பென் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. மேலே கோராங்கிற லோகோக்கு மேலே லெஃப்ட் சைடில் அது பக்கத்தில் கிளிக் பண்ண. அது பக்கத்தில் என்னன்னு பாருங்க. ஃபாலோயிங் ஸ்பேசஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ தனியா வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஒரு ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணி அதுல நீங்க வந்து ஆன்சர்ஸ் ஒரு போஸ்டர் ப்ரொவைட் பண்றீங்கன்னா அது பேர் ஸ்பேசஸ். சரிங்களா? ஸோ இப்போ எஃபெக்டிவா யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம இதை. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோரம் சப்மிஷன்ஸோட இதே மாதிரி தான் மற்ற வெப்சைட்ஸ்ல இருக்கும். லாகின் பண்றீங்க, நம்ம கூகுள் கிளவுட் அந்த மாதிரி நம்மளுடைய டாபிக்ஸ்ல போயிட்டு நீங்க ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க, பேக்லிங்க்ஸ் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம செக் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ்னா நாளைக்கு எனக்கு கேளுங்க. சரிங்க. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் சப்மிஷன்ஸ் பார்க்க போகிறோம். வெப் 2.0 இன்ஃபோகிராஃபிக்ஸ் மொத்தம் 3 டாபிக்ஸ் மட்டும் நாளைக்கு இருக்குது. சரிங்களா? சரிங்க. ஓகே, செக் பண்ணி